தீபாவளிக்கு பட்டாசு மட்டும்தான் சரவெடியா வெடிக்குமா? நம்ம மிக்சரை வாயில போட்டு பாருங்க, வெடி சத்தத்தை மிஞ்சிடும். மொறுன்னு சுகன்ஸ் ஹோம்ல மிக்சர் ரெசிபி பிகினர்ஸ் கூட அசால்ட்டா தட்டி தூக்கலாம். பூந்திக்காக 3 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1 சிட்டிகை சமையல் சோடா, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 சொம்பு தண்ணி சேர்த்து கட்டி தட்டாம கரைச்சு. ஓம பொடிக்காக 3 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 சிட்டிகை மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில கண்ணு கரண்டியை பயன்படுத்தி பூந்தி போட்டு எடுத்தா பந்து போல பொரிஞ்சு வரும். ஓம பொடி புளியறதுக்கு முன்னாடி 1 கரண்டி கொதிக்கிற எண்ணெயை சேர்த்து பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சுட்டு பாருங்க, ஓம பொடி கறக்கு முறக்குன்னு சூப்பரா இருக்கும். மிக்சர் கூட சில பல சமாச்சாரெல்லாம் சேர்த்து வறுத்து கூடவே 10 பல்லு பூண்டு, 1 கிண்ணி நரைச்ச கருவேப்பிலை, 1 கிண்ணி நரைச்ச அவலை வறுத்து எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து குலுக்கி சம்பளத்துல போட்டு வச்சு பாருங்க, வீட்டில் இருக்கிற நண்டு சிண்டெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க வீட்டு தீபாவளி பலகாரம் என்னன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.